அனைவருக்கும் வணக்கம். இந்த சமீபத்துல நடந்த அந்த ரிதன்யாவினுடைய மரணம் வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை வந்து நம்ம தமிழ்நாட்டிலே ஏற்படுத்திட்டு போயிருக்கு. நிறைய பேர் அத பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா இந்த பெண்களுக்கு வந்து ஒரு உரிமையும், அ ஒரு சட்டங்களும் எவ்வளவோ வந்த பிறகும், இன்னும் நாம வந்து முழு விடுதலை வந்து இந்த பெண்களுக்கு கிடைச்சிருக்குதா அப்படின்னு கேட்டா, ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிய தான் இந்த மாரி சம்பவங்கள் வந்து நமக்கு காமிக்குது. இப்ப நீங்க ஒரு கல்யாணம் அப்படின்றது வந்து, ஒரு இப்ப என்ன நம்மளுடைய நடைமுறையில இருக்கு அப்படின்னா, யாரும் வந்து ஆண் வந்து பெண் வீட்டுக்கு போறதில்ல. சில கல சில கல்ச்சர்ல வந்து அந்த மாரி ஒரு வழக்கம் இருந்தாலும், நம்ம நாட்ட பொறுத்த மட்ல, அவங்க எந்த சூழல்ல இருந்தாலும், வேலை இருந்தாலும், பெண்கள் தான் மாறணும், ஆண்கள் வந்து மாற முடியாதுன்ற சூழல் தான் இருக்குது. அப்போ ஒரு ஒரு ஹார்ட்டிகல்ச்சர்ல இந்த மரங்கள் வந்து ஒரு 20, 25 வருஷம் மரங்கள் எல்லாம் அப்படியே வேரோட புடுங்கி இன்னொரு இடத்துல கொண்டு வந்து நடுவாங்க. அப்படி நடும்போது அதுல உள்ள எல்லா கிளைகள் எல்லாம் வெட்டி எடுத்து பொதிஞ்சு கொண்டு வந்து இன்னொரு இடத்துல நடுவாங்க. நடும்போது அந்த சூழல் நல்ல தண்ணி வேணும், உரம் வேணும், வெளிச்சம் வேணும். அந்த என்விரான்மெண்ட் நல்லா அமைஞ்சதுன்னா அந்த மரம் தழுத்து செழிச்சு வளர்ந்து பழையபடி அது பூக்க ஆரம்பிக்கும். ஆனா அதே மாதிரி தான் பெண்களுடைய வாழ்க்கையும். ஒரு விதமான ஒரு குடும்ப சூழல், கலாச்சாரம், பழக்க வழக்கங்களுக்குள்ள பழகி போன ஒரு பெண்ண அப்படியே வேரோட புடுங்கி கொண்டு போய் இன்னொரு இடத்துல கொண்டு போய் வச்சிடுறாங்க. அங்க போய் அந்த ஃபேமிலியோட கலாச்சாரத்துக்குள்ள அடாப்ட் ஆகுறதுக்கோ, அல்லது இந்த பெண்ணுடைய கலாச்சாரத்தை அந்த ஃபேமிலில அக்செப்ட் பண்றதுக்கோ டைம் எடுக்கும். ஆனா அந்த டைம வந்து அதுக்கு வந்து நம்ம வந்து தயாரா இருக்கிறோமா? இல்ல இந்த பெண்களுக்கு அதற்கான எம்பவர்மெண்ட்ட குடுத்துருக்கிறோமா அப்படின்னு கேட்டா, இந்த மாதிரி மரணங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்களேன், இந்த உடன்கட்டை ஏறுதல்னு ஒரு அ வழக்கம் வந்து நம்ம நாட்டுல இருந்தது. அதற்கான நிறைய சட்டங்கள் கொண்டு வந்தாங்க. ஐபிசி 1861லே வந்து அதற்கு எதிரா சட்டங்கள் வந்திருக்குது. அந்த சட்டம் வரும்போது, அத வந்து ஒரு சூசைடுங்கிற கேட்டகரிக்கு சதிங்கிற வார்த்தை மென்ஷன் பண்ணல. ஆனா அத சூசைடுன்னு சொல்லி அதுக்கு தண்டனை குடுத்துருக்காங்க. அதுக்கு பிறகு ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான சட்டம் அந்த சதிங்கிற ஆக்ட்டே வந்து 1987ல வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த சட்டத்தின்படி வந்து இந்த மாரி ஒரு மரணங்களை வந்து குளோரிஃபை பண்ணக்கூடாது. அவங்களுக்கு கோயில் கட்டுறது, புண்ணியவதி போய் சேர்ந்துட்டா, கணவனோடயே உயிர மாச்சுக்கிட்டான்னு சொல்லி, அத பெருமை பேசுறது, அதுக்கு அவங்களுக்கு கோயில் கட்டுறது, பூஜை பண்றது, இந்த கலாச்சாரம் இது மாதிரிலாம் இருந்தா அதற்கும் தண்டனை அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபை பண்ணி ரொம்ப ஸ்ட்ராங்கா அந்த சட்டத்த கொண்டு வந்தாங்க. முதல்ல சூசைடு ஆக்டுக்கு கீழ, பிரிவென்ஷன் ஆக்டுக்கு கீழ 1861லேயே அந்த இந்த உடன்கட்டை ஏறுதலையும் அவங்க வந்து தடுத்திருக்கிறாங்க. அது நடந்து 164 ஆண்டுகள் ஆகுது. இன்னைக்கு வரைக்கும் இதே ஒரு மனநிலையில தான் அந்த சட்டங்கள் இருந்தாலும், சமூகத்துல இன்னும் அந்த மனநிலையிலிருந்து நம்ம மாறி வரல. இப்ப இந்த 1987 ஆக்ட பாருங்க. சதிக்கு அகைன்ஸ்டா வந்த ஆக்ட பாருங்க. 38 வருஷம் ஆச்சுது. இப்ப 2025ன்னா 38 வருஷம் ஆச்சுது. ஆனா இன்னும் அந்த மனநிலையில அந்த பொண்ணுடைய வாய்ஸ கேட்கும்போது, என்னால ஒருத்தன் கூட வந்து இருந்துட்டு ஃபியூச்சர்ல என்ன ஒருத்தனால என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாதுப்பா. ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படின்னு தான்ப்பா நான் வாழ விரும்புறேன். என்னால இன்னொரு கல்யாணத்த நெனச்சு பார்க்க முடியாது. யாருங்க உடனே இன்னொரு கல்யாணத்த நினைக்க சொல்றது? அவசியம் இல்லையே! அப்ப என்ன மாதிரி அந்த மனசுக்குள்ள எண்ணங்களை இன்னும் புகுத்தி வச்சிருக்கிறோம் இந்த சமூகம் அப்படின்னு கேட்டா, அன்னைக்கு அன்னைக்கு அந்த சதிங்கிற உடன்கட்டை ஏறுதல்ங்கிற அந்த மரணத்துக்கும், இன்னைக்கு நடக்கிற இந்த மரணத்துக்கும் ஏதாவது பெருசா வித்தியாசம் இருக்கா பாருங்க. அப்போ ஒரு சட்டம் இந்த பெண்களுக்கு வந்து பாதுகாப்பை குடுத்தா கூட, இன்னும் அதுல இருந்து எம்பவர் ஆயிருக்கிறாங்களான்னு கேட்டா, நிச்சயமா அந்த எம்பவர்மெண்ட் இல்ல அப்படிங்கிறதான் சொல்லலாம். அடுத்தது பாருங்களேன், இந்த வரதட்சணை தடுப்பு சட்டம் 1961லேயே கொண்டு வந்துட்டாங்க. ஜூலை 1ஆம் தேதியில இருந்து அது அமலுக்கு வருது. என்டையர் கண்ட்ரி இன்க்ளூடிங் தமிழ்நாடு அந்த சட்டத்தை வந்து அமல்படுத்துறாங்க. கிட்டத்தட்ட 64 வருஷம் ஆச்சுது இப்போ. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒருவேளை இந்த கான்டெக்ஸ்ட்ல வந்து இப்ப ரிதன்யா கான்டெக்ஸ்டே எடுத்துப்போமே. ரிதன்யாவோட லைஃப் நல்லா போய் அடாப்ட் ஆகி அந்த ஃபேமிலில அவ நல்லா வாழ்ந்துட்டு இருந்தான்னா, ரிதன்யாவோட அம்மா, அப்பா ஒரு எக்ஸாம்பிள்காக சொல்றேன். அவங்கள மனசு கஷ்டப்படுத்துறதுக்காக சொல்லல. அவங்க அம்மா, அப்பா அவங்க பையன் ஒருத்தர் இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு பெண் பார்க்கும்போது, அவங்க அந்த புரோக்கர்ட்ட என்ன சொல்லி பார்த்திருப்பாங்க? என் பொண்ணுக்கு நான் இவ்வளோ குடுத்தோம். அதே மாதிரி நான் வால்வோ கார் குடுத்தேன். 300 பவுன் குடுத்தேன். இவ்வளோ ரொக்கம் குடுத்தோம். இவ்வளோ சிறப்பா நாங்க கல்யாணத்த நடத்தனோம். அதே மாரி நீங்க செய்யணும்னு சொல்லி அவங்க ஒரு டிமாண்ட் வச்சிருப்பாங்களா? இல்லையா?
இன்னைக்கு அந்த பொண்ணு இறந்து போயிட்டா. பட் எத்தனை ரிதன்யாக்கள் இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுல இதே மாதிரி மன உளைச்சலோடையும் வலியோடையும் வெளியே சொல்ல முடியாமலும் ஒவ்வொரு நாளும் செத்து செத்து பொழைச்சிட்டு இருக்காங்க. அப்ப இந்த சமூக விடுதலையோ சமூக பாதுகாப்போ வந்து நம்ம பெண்களுக்கு கொடுத்துருக்குறோமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா வந்து அது கிடைக்கல அப்படிங்கறதுதான் இந்த மாதிரி மரணங்கள் வந்து நமக்கு சொல்லி காட்டுது. இன்னும் அடுத்த சட்டத்தை யோசிச்சு பாருங்களேன். எதற்காக 200 பவுன் கொடுக்கணும்? எதுக்காக வால்வோ கார் கொடுக்கணும்? இன்னைக்கு இன்னைக்கு தென் தமிழகத்துல எல்லாம் இன்னும் கேட்கவே வேண்டாம். அவ்வளவு பணம் வந்து ஒரு சர்வசாதாரணமா சொல்றாங்க. இத்தனை 100 பவுன் கொடுத்தோம், 5 லட்சம் ரொக்கம் கொடுத்தோம், காரு கொடுத்தோம், சர்வசாதாரணமா சொல்றாங்க. ஆனா இதனால மகிழ்ச்சி வருமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா மகிழ்ச்சி வரவே வராது. ஹாப்பினஸ்ன்றது வந்து இன்னைக்கு உலகம் முழுவதும் அறிவியல் பூர்வமா நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய அடிப்படை தேவைகள் நிவர்த்தி அடைகிற வரைக்கும் நமக்கு கிடைக்கக்கூடிய பணம், பொருள் எல்லாமே வந்து நமக்கு மகிழ்ச்சியை அதிகரிச்சுட்டே வருமா. ஒரு கட்டத்துல எப்போ நம்மளுடைய அடிப்படை தேவைகள் எல்லாம் நிவர்த்தி அடைஞ்சிருச்சோ அதுக்கு பிறகு வரக்கூடிய பொருள் எல்லாமே வந்து நமக்கு வந்து மகிழ்ச்சியை கொடுக்காது, அது பேர்டனா தான் அமையும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு கல்யாணங்கள் நடத்துறத பாருங்க, எவ்வளவு செலவு பண்ணி கல்யாணம் நடத்துறாங்க. இவங்களுக்கு அந்த பெண்கள் வந்து இந்த கல்யாணம் ஒருவேளை சக்சஸ் ஆகல, அந்த வேரோடு புடுங்கி வச்ச அந்த மரம் வந்து சஃபர் ஆகுது அப்படின்னா முதல்ல இவங்க மனசுல வர்ற எண்ணம் என்ன? இவ்வளவு பணம் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சோம். முதல்ல அந்த பினான்சியல் ஆங்கிள் தான் வருது. நான் இவ்வளவு ரூபாய் செலவு பண்ணிட்டேன், எனக்கு கடமை முடிஞ்சிருச்சு, இனி நீ திருப்பி வீட்டுக்கு வந்தீங்கன்னா இன்னும் நான் இதே மாதிரி செலவு பண்ணி உனக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு அந்த பேர்டன் தான் முதல்ல, அந்த பினான்சியல் பேர்டன் தான் யோசிக்கிறாங்க. ஆனா இந்த பெண்களுக்கு சொத்துரிமை சட்டம் வந்து எவ்வளவு நாள் ஆகுது? எதுக்காக இவங்களுக்கு வரதட்சணைங்கிற பேர்ல ஏன் கொடுக்கணும்? ஏன் சொத்துக்களை கொடுத்தா என்ன? இது பெண்களுக்கான முக்கியமான பினான்சியல் செக்யூரிட்டி. ஆண்கள் சொத்தை வித்து எங்கேயாவது கல்யாணம் நடக்கிறத பாத்திருக்கீங்களா? ஏன் பெண்களுக்கான இருக்க ஒரு 10 சென்ட் நிலம் இருந்து 5 சென்ட் கொடுங்க, எவ்வளவு இருக்கோ அதை பங்கு வச்சு அந்த பெண்களுக்கு இவ்வளவு சொத்துக்களை நாங்க கொடுக்குறோம்னு சொல்லிட்டு கொடுக்க வேண்டியதானே? ஏன் அதை நகையா மாத்தி, அதை பணமா மாத்தி, அதை வாகனமா மாத்தி, அதை ரொக்கமா மாத்தி ஏன் கொடுக்கணும்? அன்னைக்கே காலி ஆயிடும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல அந்த நகையை அந்த கணவன் வந்து கேட்டுக்கிட்டே இருப்பான், தொழில் பண்ண போறேன், வேலை செய்யல, இல்ல என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த நகையில தான் எல்லாருக்கும் கண்ணா இருக்கும். அந்த நகையை எடுத்து கொண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமா அடகு வச்சு அப்படியே அந்த நகையும் கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சு போய் காலியாகி போயிடும். பெரிய பணக்கார வீடுகள்லயும் இது நடக்குது. பிசினஸ்க்குன்னு அழகு வச்சோம் அப்படின்னா முதல்ல அதை தான் தூக்குறாங்க. ஏன் இந்த பெண்களுக்கு ஏன் இந்த சொத்துரிமை கிடைச்ச பிறகும், அந்த சட்டங்கள் வந்த பிறகும், எந்த ஆண்டு இந்த சொத்துரிமை சட்டம் வந்துச்சு? 1989 தமிழ்நாடு இஸ் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஸ்டேட் இதை வந்து கொண்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணது. இது வந்து 1956 ஹிந்து சக்சஷன் ஆக்டுக்கு கீழே கொஞ்சம் உரிமைகள் கொடுத்திருந்தா கூட ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து தமிழ்நாடு வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணி அந்த ஆண்களுக்கு இணையா வந்து பெண்களுக்கும் அந்த சொத்துரிமை இருக்கணும் அப்படிங்கிற சட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த அமெண்ட்மெண்ட் வந்து இந்தியா ஃபுல்லா கொண்டு வந்தது 2005. ஆனா தமிழ்நாடுல ஸ்ட்ராங்கா அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து 1989. அப்படி பார்த்தா எவ்வளவு வருஷம் ஆயிருக்கு? 36 வருஷம் ஆச்சு. இதோட இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது. பெண்களுக்குன்னு சொல்லிட்டு கல்யாணத்தப்பவே எல்லா சொத்துக்களையும் காலி பண்ணி அனுப்பிச்சு விடுறாங்க. அந்த பெண்கள் கொஞ்ச நாள்ல திரும்ப வந்து கேஸ் போட்டு இன்னும் எங்களுக்கு சொத்துல பங்கு வேணும்னு கேட்டு நடக்கிறாங்க. ஒண்ணு சட்டப்படி நடக்கணும், இல்லைன்னா சமூகப்படி நடக்கணும். நீங்க வரதட்சணை வாங்காம போயிருந்தீங்க அப்படின்னா நீங்க இதுல பங்கு கேட்கலாம். இப்ப அது ஒரு ஆண்கள் பெண்கள் எல்லாருக்குமே இன்னைக்கு வந்து அது ஒரு பிரச்சனையா தான் இருந்துட்டு இருக்குது. ஏன் வந்து இந்த சட்டம் இவ்வளவு பாதுகாப்பு பெண்களுக்கு கொடுத்த பிறகும், ஏன் இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும் நாம ஏன் இன்னும் அந்த பெண்களுக்கான அந்த எம்பவர்மெண்ட் இல்லாம இருக்குது? தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு நடக்கிற கல்யாணங்கள், நீங்க ஒரு வருஷத்துல எத்தனை கல்யாணம் நடக்குது? விமன் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, இப்ப வந்து 18 வயசுக்கு கீழே குழந்தைகளுக்கு வந்து திருமணம் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், யாராவது ஒருத்தர் போன் பண்ணி சொன்னா போதும், வந்து கல்யாணத்தை நிறுத்திடுவாங்க. அதே மாதிரி எத்தனை கல்யாணத்தை நிறுத்தியிருக்காங்க? எத்தனை பிரச்சனை கொடுக்கறவங்களையும் வாங்குறவங்களையும் இந்த சமூக நலத்துறையிலிருந்து இல்ல பெண்கள் சைல்டு வெல்ஃபேர் விமன் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்ல இருந்து எத்தனை பேர் வந்து எத்தனை கல்யாணத்தை வரதட்சணை வாங்கல் கொடுக்கல் சட்டத்துக்கு கீழே கைது செய்திருக்காங்க? ஏதாவது ஒரு சம்பவம் நடந்த பிறகு தானே வர்றாங்க. எல்லா கல்யாணத்திலயும் இது நடக்குதா? இவ்வளவு ஆடம்பரமா நடத்திக்கிட்டு கல்யாணத்துக்கு வர்றவங்க எல்லாரும் ஆசீர்வதிச்சுட்டா போறாங்க? ஆடம்பரம் அதிகமாக அதிகமாக அந்த பாக்குறவங்க எல்லாரும் அதை பார்த்துட்டு அதை மகிழ்ச்சியா சந்தோஷமா பிளஸ் பண்றவங்களோட எண்ணிக்கை விரல் விட்டு எண்ணுற அளவுக்கு தான் இருக்கும். எல்லாருமே வந்து பாரு ஏதாவது ஒண்ணு பழிச்சு சொல்லிட்டு தான் போறாங்க. எதுக்கு அப்புறம் இந்த ஆடம்பரம்? எதுக்காக இதை செய்யணும்? 2015 சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ்ல இந்தியாவும் ஒன் ஆஃப் த மெம்பர் யுனைடெட் நேஷன்ஸோட
ஒன் ஆஃப் த மெம்பர் கண்ட்ரியாட்டு இந்தியாவும் சைன் பண்ணியிருக்கிறாங்க. சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸோட 17 கோல்ல 5வது கோல் வந்து ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. அச்சீவ் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அண்ட் எம்பவர் ஆல் விமன் அண்ட் கேர்ள்ஸ். இதுக்கு கீழே 9 இண்டிகேட்டர்ஸ் இருக்கு. இது 2030க்குள்ள அடையணும்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் இதுக்கான எந்த அடையாளமுமே நமக்கு இருந்த மாதிரி தெரியலையே. ஒரு 10 கல்யாணத்துல போய் இதை ப்ரிவென்ட் பண்றதுக்கு நீங்க அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சா தானே நாளைக்கு எல்லாரும் வரச்சுன்னு கேட்கறதுக்கும் கொடுக்கறதுக்கும் பயப்படுவாங்க. வாங்குறவங்க மட்டும் இல்ல, கொடுக்கறவங்களையும் நம்ம வந்து அந்த தண்டனைக்குள்ள கொண்டு வரணுமா இல்லையா? இப்ப இன்னைக்கு வந்து ஹாப்பினஸ் இண்டிகேட்டர்ஸ்ல ஒரு 6 இண்டிகேட்டர்ஸ் இருக்கு. அறிவியல் பூர்வமா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஃப்ரீடம் டு சூஸ் லைஃப் சாய்ஸஸ். இது வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் இண்டிகேட்டர். என் வாழ்க்கையில எனக்கு என்ன வேணுங்கிறத நான் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு. யார கல்யாணம் பண்ணணும், என்ன என்ன நான் படிக்கணுமா படிக்க வேண்டாமா, வேலை செய்யணுமா வேலை செய்ய வேண்டாமா, எங்க வேலை செய்யணும், எங்க வாழணும், எல்லாத்தையும் வந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய சுதந்திரம். அது வந்து ஆண்களை விட இன்னைக்கு பெண்களுக்கு மிகப்பெரிய அளவுல குறைவா தான் இருக்குது. அந்த ஃப்ரீடம் டு சூஸ் லைஃப் சாய்ஸஸ், தன்னுடைய தேவைக்கு தனக்கு முடிவெடுக்கக்கூடிய அந்த ஒரு சுதந்திரம் அது இருக்கான்னு கேட்டா மிகப்பெரிய கேள்விக்குறி. ஒரு 10 மாப்பிள்ளை பார்த்த உடனே 11வது இதை கெட்டுனா கெட்டு, இல்லைன்னா உனக்கு நான் இனிமேல் பார்க்க முடியாதுங்கிற அளவுக்கு போர்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் எனக்கு இருக்கு. அதோட வந்து அந்த பெர்சீவ்டு சோஷியல் சப்போர்ட்னு சொல்லி ஹாப்பினஸ் இண்டிகேட்டர்ஸோட ஒரு முக்கியமான இண்டிகேட்டர்ஸ். அந்த பெர்சீவ்டு சோஷியல் சப்போர்ட்ல நான் கீழே விழுந்தாலும் எழுந்தாலும் எனக்குன்னு ஒருத்தங்க வந்து சப்போர்ட் பண்றதுக்கு ஒருத்தங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த எண்ணமே வந்து அவங்கள காப்பாத்தும், அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கும் அப்படின்றாங்க. அப்ப இந்த பொண்ணுக்கெல்லாம், ரிதன்யா பொண்ணுக்கு வந்து தன்னோட வீட்டுக்கு போனா அவங்க ஏத்துக்கல, இங்க வாழ முடியல. அப்போ வந்து அந்த வீட்டுக்குள்ளேயும் அந்த சம்பவம் நடக்கல, வீட்டை விட்டு வெளியே போயிருதான் சம்பவம் நடக்குது. அப்ப வீட்டை விட்டு வெளியே வந்த பொண்ணுக்கு அவன் மனசுல ஒரு ஆளு கூட மனசுல தோணல, இவங்க கிட்ட போய் என் கஷ்டத்தை சொல்லுவோம், இவங்க கிட்ட ஒரு 2 நாள் புகலிடம் அடைவோம், அவங்க வீட்டுல போய். ஏன்னா பொதுவா வந்து இந்த மாதிரி எண்ணங்கள் வரும்போது ஒரு ½ an hourங்க, ஒரு ½ an hour யார்கிட்டயாவது மனசு விட்டு பேசி அழுதுட்டாங்கன்னா உள்ள இருக்கிற அந்த ப்ரெஷர் வந்து அப்படியே வெளியே போயிடும். சைக்காலஜில வந்து கத்தார்சிஸ்ன்னு சொல்லுவாங்க, அல்லது வென்டிலேஷன் சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம சிலர் வந்து பொதுவா பெரும்பாலும் இந்த மாதிரி ஏதாவது வந்து சொல்லி அழுறாங்க அப்படின்னா நம்ம வந்து அழாத அழாத அதெல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா ஆக்சுவலா அப்படி சொல்லக்கூடாது. அழ விடணும், அழ வைக்கணும், உள்ள இருக்கிற பாரம் எல்லாமே நீங்கணும், கீழே இறங்கணும். அப்ப அந்த கத்தாசிஸ், அந்த வென்டிலேஷனா அதை செய்யறதுக்கு ஒரு ½ மணி நேரம் அதை அழுது தன்னுடைய மனபாரத்தை நீக்கிட்டாங்கன்னாவே அதுக்கப்புறம் இந்த சூசைடல் தாட் எல்லாம் வராது. அது அப்படியே அந்த இன்டென்சிட்டி குறைஞ்சு போயிடும். எல்லாருக்குமே எல்லா சூழல்கள்லயுமே அந்த இன்டென்சிட்டி பல ரேஞ்சில் இருக்கும். பேசாம செத்து போயிடலாம் இந்த கஷ்டப்படுறதுக்கு அப்படின்னு. பட் அந்த சோஷியல் சப்போர்ட் கரெக்டா இருந்ததுன்னா அந்த அந்த அதை தாண்டி வந்து தைரியமா தன்னம்பிக்கையோட வந்துருவாங்க. நம்ம சிலருக்கு கஷ்டம் எல்லாம் வந்துச்சுன்னா யாராவது ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணுவோம், இல்ல யார் வீட்டுக்காவது போய் நம்ம கஷ்டத்தை சொல்லி அழுவோம். இந்த இடத்துலதான் வந்து இன்னொரு முக்கியமான ஒரு கான்செப்ட், கடவுள் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். அது இருக்காங்களா இல்லையாங்கிறது 2வது விஷயம். ஆனா இப்ப யாராவது ஒருத்தட்ட மனசு விட்டு நம்ம கஷ்டத்தை சொன்னோம்னா அவங்க வந்து இன்னொருத்தட்ட சொல்லிடுவாங்களோ, அவங்க என்ன நினைப்பாங்களோ, இதை பேஸ் பண்ணி நம்மளை ஜட்ஜ் பண்ணுவாங்களோ, இப்படின்னு பல டவுட் அவங்களுக்கு இருக்கும். 2வது யாராவது ஒருத்தட்ட சொல்லிதான் ஒரு சைக்காலஜிஸ்ட் கிட்ட கூட்டிட்டு போனோம்னாலும், யாராவது ஒருத்தட்ட சொல்லி எனக்கு இந்த மாதிரி நான் ஹெல்ப் எடுத்துக்கணும்னு சொன்னோம்னா அவங்க என்ன நினைப்பாங்க, நம்ம சைக்காலஜிஸ்ட போனோம்னா இவங்க என்ன நம்மளை யோசிப்பாங்க, இல்ல அங்க போனா அவங்க எதையா மாத்திரையை தந்து நம்மளை கஷ்டப்படுத்திடுவாங்களா, இந்த மாதிரிலாம் நிறைய ஸ்டிக்மா இருக்கு. அப்ப அப்படி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த கடவுள்ன்ற அந்த கான்செப்ட் வந்து ஆக்சுவலா ஒரு கோப்பிங் ஸ்ட்ராட்டஜி தான். அது கடவுள்கிட்ட நம்ம சொல்லி நம்ம கஷ்டத்தெல்லாம் சொல்லி அழுதோம்னா தனிமையில அழ முடியும். கஷ்டத்தை சொல்லி அழுதோன்னா கடவுள் யார்ட்டையும் போய் சொல்ல மாட்டாரு, பாரம் இறங்கி போயிடும். அந்த ½ மணி நேரம் அழுது யாரோ ஒருத்தர் வேணும், அது கடவுள்ன்ற அந்த கான்செப்டா கூட இருக்கலாம். பட் அந்த ஒரு பெர்சீவ்டு சோஷியல் சப்போர்ட் வந்து இன்னைக்கு வந்து எவ்வளவு தூரம் இருக்குது அப்படின்னு பார்த்தா ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிதான். ஆனா யாரோ வந்து நம்மளை கைய தூக்கி விட்டு நமக்கெல்லாம் சுதந்திரம் கொடுக்க மாட்டாங்கங்க. பெண்களுக்கு வந்து சுதந்திரத்தை அவங்க தான் எடுத்துக்கணும். சட்டம் பாதுகாப்பு கொடுக்குது, சட்டம் சுதந்திரம் கொடுத்திருக்குது, சட்டம் உரிமை கொடுத்திருக்குது. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி சொல்லுவாங்க, இந்த சட்டங்கள் எல்லாம் வந்து தானே உயிர் பெற்று எழுந்து நடக்காது, யாருக்காக அந்த சட்டத்தை ஏற்றி இருக்குதோ அவங்கதான் அந்த சட்டத்துக்கு உயிர் கொடுக்கணும், அவங்கதான் அதுக்கு சக்தி கொடுக்கணும், சட்டம் தானா எழுப்பி நடந்து வேலை செய்யாது அப்படின்னு சொல்லுவாங்க.
அப்ப யாருக்காக அந்த சட்டம் இயற்றப்பட்டதோ அவங்க அந்த சட்டத்தை கையில எடுத்து அதை பயன்படுத்தினால் ஒழிய அந்த விடுதலை வந்து வராது. யாரோ ஒருத்தர் வந்து கையை தூக்கி விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்திருக்க முடியாது. அதனால பெண்கள் வந்து முதல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த கையை கொடுத்து, ஒரு அழும்போது அழு நான் இருக்கிறேன் அப்படின்னு அந்த கையை ஹோல்டு பண்றதுக்கான அந்த சப்போர்ட்டை கொடுக்கறது. நம்ம தமிழ்நாட்டிலே வந்து நிறைய ஸ்னேகான்னு சொல்லிட்டு சூசைட் ப்ரிவென்ஷனுக்கு ஒரு 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 நம்பர் இருந்தது. பட் அதுவுமே இப்ப வந்து பெரிய அளவுல இயங்கல. அதை வந்து அரசாங்கம் எடுத்து நடத்தி இருக்கணும். அதே மாதிரி கவர்மெண்ட்லயும் ஒரு கவுன்சிலிங் சென்டர் நம்பர் இருக்கு. ஆனா யாருக்கு தெரியும்? யாருக்காவது அந்த நம்பர் தெரியுமா? தெரியாது. அப்ப உமன் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் அப்ப எதுக்கு இருக்குது? இந்த நம்பர் எல்லாம் அந்த அளவுக்கு விளம்பரப்படுத்தி அவங்க இந்த மாதிரி ஒரு சூசைடு எண்ணம் வருதா நீ கால் பண்ணு, இல்ல இந்த மாதிரி டொமஸ்டிக் வயலன்ஸ் நடக்குதா, வரதட்சணை கேட்கறாங்களா, புரோக்கர் வந்து பேசுறாரா, புரோக்கரை காமிச்சு கொடுங்க இவ்வளவு ரேட்டு பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. உங்க வீட்லயே வரதட்சணை கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறாங்களா? இதெல்லாம் பெண்கள் விடுதலை வேணும், உரிமை வேணும், சந்தோஷம் வேணும் அப்படின்னு நினைக்கிற பெண்கள் அவங்களுக்காக உருவாக்கப்பட்ட சட்டங்களை அவங்க கையில எடுத்து அதை பயன்படுத்தினால் ஒழிய அந்த உரிமையோ சந்தோஷமோ விடுதலையோ நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது, எத்தனை ஆண்டுகள் ஆனாலும்.